கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் நாமத்திற்கு சோத்திரம். தினம் ஒரு ஜப வழியாக பேசிக்கொண்டிருப்பது உங்கள் அன்பு சகோதரன் பிரபு. எப்படிங்க இருக்கீங்க? இன்றைய நாள் எப்படிங்க போச்சு? உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருந்தீங்களா? எப்பவுமே சந்தோஷமாக இருங்க. நம் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து நம் ஜெபங்களை எல்லாம் கேட்டு நம் அனைவரையும் ஆசீர்வதிக்க போகிறாரு. நம் இல்லங்களுக்கு வர போகிறாரு. மகளே மகனே கலங்காத, உற்சாகமாக இரு, நான் இருக்க உங்களோட அப்படின்னு சொல்லி நம்ம கூட தைரியத்தை கொடுக்கறது யார்? நம்ம ஏசப்பா. ஒருபோதும் கலங்காமல் இருங்கள் அப்படின்னு சொல்கிறது யார்? நம்ம ஏசப்பாங்க. இன்றைய நாளில் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய ஆவியானவர் மூலமாக அவரது வல்லமையினால் நம்ம நிரப்பப்பட போகிறோம். இன்றைய நாளில் ஏராளமான பெரிய காரியங்கள் நம்ம செய்ய போகிறோம். யாரோட துணையோட? நம்ம ஏசப்பா துணையோட. நம்ம வாழ்க்கையில் தடப்பட்டு நிற்கிது பார்த்தீங்களா? இன்றைக்கி இந்த விஷயம் பண்ணணுன்னு சொல்லி தடையாக வந்துட்டு இருக்கு பிரதர். என்ன ஆச்சுன்னு தெரியல, யார் கண்ணு வச்சாங்கன்னு புரியல. இன்றைக்கி இந்த விஷயம் பண்ணுறதுக்கு தடப்பட்டு போய்கிட்டே இருக்குது. இன்றைய நாளில் முழு மனசோட ஜெபிச்சுட்டு பண்ணி பாருங்களேன். எந்த ஒரு தடங்களும் எந்த ஒரு தடையும் வந்தாலும் சின்ன ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதை தகர்த்து எறிய போகின்றார். கலங்காதீங்க, உற்சாகமாக இருங்க, சோர்ந்து போகாதீங்க. யார் என்ன சொன்னாலும் கலங்காதீங்க. உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த லைஃப்பில் பண்ணிக்கிட்டே இருங்க. யாருனா குறை சொல்கிறவங்க குறை சொல்லிட்டு தான் இருப்பாங்க. அது நீங்கள் காதில் வாங்கிக்காதீங்க. வாங்கிட்டிங்கன்னா எதுவுமே பண்ண முடியாது. இதை நான் சொல்லக்கூடிய விஷயமா இருக்கும். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த முழு மனசோடு நீங்கள் பண்ணிக்கின்ற பொழுது கண்டிப்பாக வெற்றி பெறுவாய் வாழ்க்கையில். இது உண்மைங்க இது. அதே மாதிரி நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இவ்வளோ விஷயங்கள் வாழ்க்கையில் காணா ஒரு திருமணத்தில் தண்ணீரை திராட்சரசமாக மாற்றினார்ல, எவ்வளோ பெரிய அற்புதம்ல. அதே மாதிரி இரத்தப்போக்கினால் பாதிக்கப்பட்ட ஒரு பெண் அந்த கூட்டத்தில் நான் ஏசப்பா அவருடைய ஆடையை தொட்டால் போதும் சொல்லி அந்த கூட்டத்துலேயும் வந்து ஏசப்பாவுடைய ஆடையை தொட்டதுமே அவருடைய ரத்தப்போக்கு குணமாச்சுல. ஆண்டவருக்கு அது தெரிஞ்சதில்ல. இன்றைய நாளில் நம்மளுடைய வாழ்க்கையிலும் சரிங்க, நம்ம எதற்காக காத்துட்ருக்கோம்? இந்த நோயினால் அவஸ்தைப்பட்டுருக்கீங்களா? நிச்சயமாக நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தொட்டு சுகமளிக்க போகின்றார். உங்களுக்குள்ள இருக்க பிரச்சனை எடுத்து போட போக்கின்றார். இன்றைக்கி இவ்வளோ பேர் முடியாமல் இருக்கீங்களா? எத்தனையோ மருத்துவமனையில் எவ்வளோ பேர் இன்னும் அட்மிட் ஆகி இந்த நோயெல்லாம் க்யூர் ஆகாதான்னு சொல்லி கலக்கமுற்று இருக்காங்களா? வீட்டுக்கே போல ரொம்ப வருடமாக நாங்கள் இங்கே தான் இருக்கோம். டாக்டர்ஸும் ஒன்று இப்போது அப்போன்னு சொல்லிட்டு இருக்காங்க. பதட்டமாகவே இருக்குன்னு சொல்லி இன்றைக்கி கலங்கி போயிருக்காங்களே. கவலைப்படாதீங்க, நிச்சயமாய் கண்டிப்பாக ஒரு மேஜிக்கல் மூமெண்ட் வாழ்க்கையில் நடக்குங்க. அதனால் சோர்ந்து போகாதீங்க, உற்சாகமாக தைரியத்தை கொடுங்க. அதுதான் இன்றைக்கி நம்மளுடைய வாழ்க்கையிலும் சரிங்க. குழந்தையாக இருக்கும்போது நம்மளை அம்மா அப்பா எப்படி பார்த்துக்கிட்டாங்க? குழந்தையாக இருக்கும்போது நம்ம என்ன தவறு பண்ணாலும் சரி, என்ன பண்ணாலும் சரி, அதை ரசிப்பாங்க. ஆனால் இன்றைக்கி வயசாகிடுச்சுன்னா அவங்கள நம்ம என்ன பண்ணுறோம்? குழந்தை போல் பார்த்துக்கிறீங்களா இல்லையா? வயசாட்டாலே மதிப்பு இல்லை பிரதர். வயசானவங்களுக்கு எப்படி ட்ரீட் பண்ணுறாங்க பார்த்தா தானே தெரியும். வீட்டுக்கு போனால் அடித்து துரத்துறதும், நீ வீட்லேயே இருக்காத போ வெளியே போன்னு சொல்கிறதும், நீ இருந்தாலே தொல்லையாக இருக்குன்னு சொல்லி என்ன பண்ணுறோம்? கத்துறோம்ல. நீ எத்தனையோ முதிர் இல்லங்களில் பார்க்கும்போது இதுதான், என் பையன் அமிச்சிட்டான், என் பொண்ணு அமிச்சிட்டான், நீ வீட்டில் இருந்தாலே தொல்லையாக இருக்குது, உன்னை பார்த்துக்க முடியலன்னு சொல்லி கலங்கி அந்த சொல்லும் போது நமக்கு மனசு கஷ்டமாக இருக்கலாம். ஸோ அது மாதிரிலாம் பண்ணாதீங்க. வயசாகிடுச்சுனாலும் நம்மளும் வயசாகும், நம்மளும் இது மாதிரி இவங்க பசங்க பண்ணிட்டாங்க அப்படி இருக்கும். ஸோ அதனால் வயசானவங்களை குழந்தை போல் பார்த்துக்கோங்க. எல்லோரும் சந்தோஷமாக வச்சுக்கோங்க. வீட்டில் இருக்க உறவுகளை மதிக்க கற்றுக்கோங்க. ஒற்றுமையாக இருங்க, விட்டு கொடுத்து போங்க. வாழ்கின்ற வாழ்க்கை ஒரு வாழ்க்கை மட்டும்தான். ஐயையோ போயிடுச்சு, இருக்கும் போதே சந்தோஷமாக பார்த்துருக்கலாமேன்னு சொல்லி கண்ணீர் விட்டு அழுது எந்த பிரயோஜனமும் இல்லை. இருக்கும்போது சந்தோஷப்படுத்துங்க. பிடிச்ச விஷயங்களை வாங்கி கொடுங்க, பிடிச்ச விஷயங்களை பண்ணுங்கள். அவங்க சந்தோஷமாக வச்சுக்கோங்க. அதுதான் ஏன்னா இன்றைய நாள் ஏக்கம் அதுதான். வயசானவங்களாம் மனசு ரொம்பவே நொந்து போய் நூலாகி அப்படியே உள்ளுக்குள்ளேயே அழுதுட்டுருக்காங்க, வெளியே தெரிய மாட்டதில்ல. ஸோ அதனால் எல்லோரும் நல்லா பார்த்துக்கோங்க. வயசானா மட்டும் இல்லை, அம்மா அப்பா மதித்து நடக்க கற்றுக்கோங்க. சொல் பேச்சு கேளுங்க வாழ்க்கையில். இதுதான். ஸோ நல்ல ஞானத்தை நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எல்லாருக்கும் கொடுக்கட்டும். நல்ல சிந்தனையை கொடுக்கட்டும். தப்பான விஷயங்கள் எடுத்து போடுங்கப்பா. தப்பான சிந்தனைகள் வேணாம், தப்பான புத்தி எனக்கு வேணாம். நான் வாழ்க்கையில் நல்லா இருக்கணும் ஆண்டவர், என் கூட இருங்கன்னு சொல்லி ஜெபிக்க ஆரம்பிங்கலாம். நிச்சயமாக நம்ம வாழ்க்கை நல்லாமல் மாறப்போகின்றது. இன்னொரு முக்கியமான விஷயம், பிரவீன் பிரதர் எப்படி இருக்கார் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. இன்னும் அப்படியே தாங்க இருக்கார். அவர் படுக்கையாக தான் இருக்கார். எழுந்துச்சு உட்கார முடியல அவரால். கையில் ஃப்ராக்சரு, இந்த லெஃப்ட் சைடு ஃபுல்லாக ஃப்ராக்சரு. பிளேட் வச்சுருக்காங்க, ஸ்க்ரூ போட்டிருக்காங்க காட்டில். டாக்டர்ஸே கன்ஃபியூஸ் ஆகிட்டாங்க. இது என்னடா இது, எவ்வளோ பேர் நாங்கள் குணமாக்கியிருக்கோம், எவ்வளோ பிரச்சனை வந்து நாங்கள் இது பண்ணியிருக்கோம், ஆனால் இவருக்கு என்னடா இது அப்படின்னு சொல்லி குழம்பி போயிருக்காங்க. அவர் சீக்கிரமாக நல்லா ஆகணும்னு சொல்லி ப்ரேயர் பண்ணிக்கோங்க. கால் பண்ணார் அவங்க மாமா பையன் ஒருத்தர். கால் பண்ணி இது மாதிரி தான் பேசியிருந்தார். இன்றைக்கி தான் பேசியிருந்தார் பிரதர்.
இன்னும் அப்படி தான் இருக்கார். இன்னும் 2 வீக்ஸ் ஆகுமா இந்த ஸ்க்ரூ கட்டி வச்சுட்டாங்கன்னா அந்த காயங்கள் ஆறுனதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வீக் ஒரு ஆப்ரேஷன் ஒன்று இருக்கான். அது முடிச்சதுக்கு அப்புறம் தான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்களாம். அதுக்கப்புறம் அதை முடிச்சுட்டு கையில் வேறு ஆப்ரேஷன் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்களாம். ஸோ இப்படி அவருடைய வாழ்க்கை 1 மாதம் மருத்துவமனையில் தான் போயிட்டுருக்கு. அப்பா அம்மாவும் ஹாஸ்பிட்டலில் தான் இருக்காங்க. ஸோ அவருக்காக ப்ரேயர் பண்ணிக்கோங்க, சீக்கிரமாக நல்லாகணும்னு சொல்லி நம்மளுடைய ப்ரேயர்ஸ் வல்லமிக்க ப்ரேயர்ஸாக இருக்க போய் தான் ஆண்டவர் நிச்சயமாக தொட்டு சுகம் தர வேண்டும் ஜெபிக்கலாமா? இன்றைய நாள் ஜபத்திற்குள்ளாக பயணிப்போமா? எங்களை மிகவும் அதிகமாய் நேசிக்கின்ற அன்புள்ள ஆண்டவராகிய இயேசுவே, இன்றைய நாள் வாக்குறுதி வசனத்திற்காக நன்றி ராஜா. ஆண்டவரே, இன்றைய நாள் கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தத்திற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கின்றேன். ஆண்டவரே, நீர் வாக்கு தத்தத்தை காணுகின்ற தேவனாய் இருக்கின்றப்பா. நானும் எங்கள் வீட்டார் அனைவரும் உமக்குள் வழிநடத்தப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். இயேசப்பா, எங்களுக்காக நீர் வைத்திருக்கின்ற ஒவ்வொரு ஆசீர்வாதங்களை அடைந்திட வண்ணம் இந்த கடைசி நாட்களில் உம்முடைய ஆவியானவர் எங்கள் மேல் பொழிந்தருள்வீர் என்று விசுவசிக்கின்றனப்பா. பரிசுத்த ஆவியானவர் எங்கள் பாத்திரம் ஒருபோதும் வெறுமையா இல்லாமல் உம்முடைய அபிஷேகத்தினாலும் வல்லமையினாலும் நிரம்பி வழியும்படி உமக்குள் எங்களை புது சிருஷ்டி ஆக்கும் ராஜா. உம்முடைய மகிமைக்காக நாங்கள் பெரிதான காரியங்களை செய்வதற்கு எங்களை ஆயத்தப்படுத்துங்கப்பா. வல்லமையை கொடுங்கன்னு சொல்லி கேட்குறேன். எஸ்ஸப்பா, எங்கள் இருதயத்தை உம்முடைய சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினால் நிரப்ப வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அன்பான சகோதர சகோதரிகள், என் அன்பு உள்ளங்கள் எல்லோரையும் ஆசீர்வதிங்கப்பா. யாருக்கும் அந்த கஷ்டங்கள் துன்பங்களை கொடுத்துடாதீங்க ராஜா. நோய் நொடியினால் அவதிப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளை உமது கரங்களால் தொட்டதனால் அகற்றி போடுவீராக. உம்மால் கூட அந்த காரியம் ஒன்றுமில்லை இயேசப்பா. உமக்கு முன்பாக ஒவ்வொரு நாளும் கண்ணீரும் கவலைமாக ஜெபிக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளை பாருங்கப்பா. கண்ணீரை தொடங்க ராஜா, கவலையெல்லாம் அகற்றி போடுங்கப்பா. எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் மேலே வரணும்னு சொல்லி ஒவ்வொரு நாள் பல போராட்டங்கள் நாங்கள் சந்திச்சிட்ருக்கோம். சோர்ந்து போகாதபடி, மனசு உடஞ்சிடாதபடி திடமாக இருக்க வேண்டும் என்று எங்கள் தைரியத்தை கொடுக்க வேண்டும் என்று கேட்குறேன். ஏசப்பா, எங்கள் பக்கத்தில் இருங்க ஆண்டவர், எங்களை பாதுகாத்து கொள்ளுங்கன்னு சொல்லி கேட்குறோம். ஏசப்பா, எல்லோரையும் பார்த்துக்கோங்கப்பா. ஒவ்வொரு குழந்தை செல்வங்களை ஆசீர்வதிங்க. உடல் தெம்பு வலிமை தர வேண்டும் என்று கேட்குறேன் ஆண்டவரே. ஒவ்வொரு கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை கொடுங்க, சமாதானத்தை கொடுங்கன்னு சொல்லி கேட்குறேன் ஆண்டவரே. எல்லோரையும் பார்த்துக்கோங்கப்பா. எல்லோரும் நடக்கணும்ப்பா. இன்றைய நாட்சபம் இயேசுவின் விலையேற பெற்ற நாமத்தினாலே ஜெபிக்கின்றேன் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. காட் பிளஸ் யூ ஆல். தொடர்ந்து ஜெபியுங்கள், வேதத்தை வாசியுங்கள். ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கின்றார். மரியே வாழ்க.